கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் இன்று உங்களுக்கு சிறைச்சாலையிலிருந்து விடுதலை தரப்போகிறார். நீ என்ன வழக்குக்காக ஓடிக்கிட்டு இருக்கியோ? ஐயோ! நான்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லயே மிதிச்சது கிடையாதே. ஆனா என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே. என்னோட வாழ்க்கை போயிருமோ? இனி அவ்வளவுதானா? இதிலிருந்து நான் வெளியில வரவே முடியாதா என்று அழுது கொண்டு இருக்கிறேன் என்னுடைய பிள்ளையே. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய இரவை நீ அழுகையிலேயே கடத்திக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? கர்த்தர் இன்று உனக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார். நீ அழாதே. கர்த்தர் உன் கண்ணீரை கண்டார். அவர் வாக்கு மாறாதவர். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீ கர்த்தர் மேல் மட்டும் விசுவாசமாயிரு. அவர் உனக்கு இந்த வழக்குகளிலிருந்து உனக்கு ஜெயமாய் மாற்றி தரப்போகிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. மகனே, மகளே, இந்த வழக்கு என்னவாய முடியுமோ? என்னோட வாழ்க்கை முடிந்து விட்டதோ என்று ஒவ்வொரு நாளும் நீ உன்னுடைய இருளை நீ கடத்தி கொண்டிருக்கிறாய் அல்லவா? கர்த்தர் என்று உன்னை பார்த்து கூறுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த சிறைச்சாலையிலிருந்து, இந்த வழக்குகளிலிருந்து, இந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் மிதித்த உன் கால்களிலிருந்து கர்த்தர் உனக்கு விடுதலை தரப்போகிறார் என்று கர்த்தர் என்று உங்களுடைய அழுகையை கண்டார். அவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் உங்கள் சிறைச்சாலையின் கதவை, உங்களுடைய சிறைச்சாலையின் கதவை முறியடித்து போட போகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஜெயமான ஒரு வாழ்க்கையை தரப்போகிறார். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உன்னோடு மட்டும்தான் இடைபடுகிறார். இந்த வழக்கில் இருந்து கர்த்தர் உனக்கு ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். விசுவாசத்தோடு கர்த்தரை முழு நம்பிக்கையுடன் தேடு. கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பொழுதும், ஒவ்வொரு நிமிஷமும் நீ இந்த வழக்கினை கொண்டு நீ அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு, ஐயோ என் வாழ்க்கை முடிந்து விட்டதே, நான் சந்தோஷமாய் வாழ்ந்த வாழ்க்கை அவ்வளவுதானா, என்னோட நிம்மதி அவ்வளவுதானா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளையே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஜெயமோ கர்த்தரால் வரும். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் ஆகும். உன் குடும்பத்திற்குள் இந்த சமாதானத்தை கட்டளையிட போகிறார். என்னுடைய பிள்ளையே, நீ இப்ப நினைக்கலாம், தப்பு பண்ணது நான் தானே தப்பு பண்ணேன். சட்டங்கள் இப்படி எல்லாம் இருக்குதே, சட்டங்கள் எப்படி இல்லாமோ மாறுதே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றார், சட்டங்களை மாற்றுகிறவன் மனிதன், ஆனால் நான் வாக்கு மாறாத தேவன் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு ஒரு மாற்றத்தை கட்டளையிட போகிறேன். நீ எனக்காக இன்று இரவு என்னுடைய பாதத்தில் முழங்கால் படியிட்டு என்னை தேடு. நான் உனக்கு நிச்சயமாகவே இந்த வழக்கில் இருந்து உனக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுண்டோ என்று கர்த்தர் உங்களை பார்த்து இன்று உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க சின்ன பாவமோ பெரிய பாவமோ இல்ல யாரையும் கஷ்டப்படுத்துற மாதிரி நீங்க பேசியிருக்கலாம், பழகிருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்று உங்களோடு சொல்கிறார், நீ போ, இனி பாவம் செய்யாதே. நீ போ, சந்தோஷமா போ. இனி ஆனா பாவம் செய்யாத. சரியா? இந்த வழக்க நான் உனக்கு நல்லபடியா முடிச்சு தரேன். இனி பாவம் செய்யாத. உன்னை ஒற்றுமையாய் சேர்த்து வைக்கிறது நான். நீ இனி பாவம் செய்யாதே என்று கர்த்தர் இன்று உங்களோடு கூட இடைப்படுகிறார். இன்னைக்கு நைட்டு நீங்க ஏசப்பா கிட்ட முழங்கால் படியிட்டு, ஏசப்பா நீங்க என்னோடு கூட நீங்க பேசினீர் அல்லவா? நான் உனக்காக வழக்காடி உன்னுடைய வழக்கை நான் முடித்து தருகிறேன் என்று சொன்னீர் அல்லவா? நீர் எனக்கு உதவி செய்யும். நீர் இப்பொழுதே இறங்கி வாரும். எனக்காக பேசின தேவனே, எனக்காக இந்த வழக்கிலிருந்து ஒரு விடுதலை தாரும் என்று நீங்கள் ஜெபித்து கர்த்தரிடம் மன்றாடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடுதலை தந்து உங்களை இன்றே உயர்த்த போகிறார். உங்கள் குடும்பத்தினருடன் நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள். நீங்கள் ஒற்றுமையாக இருக்க போகிறீர்கள். வழக்கு சட்டங்கள் என்ன வேணா மாறலாம், மனிதர்கள் போட்ட சட்டங்கள் எப்படி வேணாலும் மாறலாம். ஆனா கர்த்தருடைய வாக்கு மாறாதது. தேவன் இன்று உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் அல்லவா? அந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் முட்டியிட்டு ஜெபியுங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். கர்த்தர் இன்றைக்கே ஒரு விடுதலை தரப்போகிறார். ஆமென். ஸ்தோத்திரம்.